வணக்கம் நண்பர்களே. நாளொரு கதை. நாளொரு கதையில் யார் வல்லவர் கதை எண் 25 3வது பாகம். கதை சொல்பவர் எஸ். தண்டபாணி, பொள்ளாச்சி. இதுவரை என்ன நடந்தது? தமது இனத்தை அழித்து வந்த ஆந்தைகளிடமிருந்து தம்மை காத்துக்கொள்வது எப்படி என காக்கைகள் ஆலோசித்தன. வயதிலும் அனுபவத்திலும் மூத்த காக்கை சிரஞ்சீவி யோசித்து ஒரு திட்டம் தீட்டியது. இனி கதை தொடர்கிறது. திட்டப்படி சில காக்கைகள் சிரஞ்சீவி காக்கையை தாக்கி இரத்த காயத்தை ஒரு சுண்டலின் ரத்தம் உண்டாக்கின. ஆந்தை அரசன் கார்வண்ணன் அதற்கு அடைக்கலம் கொடுக்க எண்ணியது. அதன் அமைச்சன் மதியூகி, மன்னா, எண்ணி துணிய கருமம் என்று தெய்வ திருமுறை கூறுகிறது. எனவே இக்காகத்திற்கு அடைக்கலம் அளிப்பது நமக்கு கெடுதலாக முடியலாம். எனவே நன்கு யோசித்து முடிவெடுங்கள் என்று வாதாடியது. மேலும், மன்னா, ராவணனுக்கு உதவ மாரீசன் மாயமானாக வந்து ராமனை ஏமாற்றி ராவணன் சீதா பிராட்டியை கடத்திட உதவி புரிந்தான். அதே போல இக்காக்கை நம்ம அழிக்கை நாடகம் ஆடுகிறது என்ற எண்ணம் தோன்றுகிறது. எனவே இந்த சோதனை நமக்கு வேண்டாம் என்று வற்புறுத்தியது. சில ஆந்தைகள் இதை ஆமோதித்தன. ஆந்தை அரசன் கார்வண்ணன் சற்றே யோசித்தது. இந்த சூழ்நிலையில் சிரஞ்சீவிக்காக எங்கே தனது திட்டம் தவிடுபடியாகி விடுமோ என்று அஞ்சியது. ஆனாலும் அனுபவம் அதற்கு கை கொடுத்தது. மன்னா, அமைச்சர் கூறுகிறவாறு நாடகம் எதுவும் போடவில்லை. நடந்தது அனைத்தும் சத்தியம். ராவணனது நடவடிக்கை பிடிக்காத விபீஷணன் ராமரிடம் ஒன்று சேர்ந்து இறுதி வரை அவருக்கு உண்மையாக உறுதுணையாக இருந்தவாறு நான் தங்களுக்கு இருப்பேன். சகோதரர்கள் என்று தெரிந்த பிறகும் கூட மனம் மாறாமல் தன்னை ஆதரித்து தனக்கு ஒரு கௌரவத்தை வழங்கி பெருமை சேர்த்த துரியோதனனுக்கு எவ்வாறு கர்ணன் தனது உயிரையும் பாரத போரில் கௌரவர்களுக்காக இழந்தானோ அதே போன்று நான் இருப்பேன். என்னை முழுமையாக நீங்கள் நம்பலாம். ஆனால் என்னால் தங்கள் இனம் இரண்டாக வேண்டாம். எப்படி ஸ்ரீ வாசவி தம் இனத்தை காக்க அக்னி பிரவேசம் செய்தாலோ அதே போன்று நான் காயங்களுடன் எனது வாழ்வை முடித்துக் கொள்கிறேன். நான் என் இன காக்கைகளுடன் மீண்டும் இணைய முடியாது. தங்களுக்கும் பிரச்சனையாக இருக்க விரும்பவில்லை. விதிப்படியே நடக்கட்டும் என்று சோகத்துடன் கூறி முடித்தது. காக்கையின் கோர்வையான பேச்சும் எடுத்துக்காட்டுகளும் ஆந்தை அரசனை கவர்ந்தன. தனது அமைச்சன் மதியூகியின் எச்சரிக்கைகளை அது பொருட்படுத்தவில்லை. அதற்கு அடைக்கலம் கொடுக்க முடிவெடுத்தது. அந்த நேரத்தில் அதை ஆந்தைகளின் உதவியோடு தனது இருப்பிடத்திற்கு எடுத்துச் சென்றது. இதை விரும்பாத மதியூகி ஆந்தையும் அதன் ஆதரவாளர்களும் வேறு இடத்திற்கு சென்று விட்டார்கள். எதிர்ப்பாளர்கள் இல்லாமையால் சிரஞ்சீவிக்காக மகிழ்ச்சி அடைந்தது. சில நாட்கள் நகர்ந்தன. சிரஞ்சீவி காக்கை தனது அன்பாலும் பாசத்தாலும் ஆந்தை அரசனையும் மற்ற ஆந்தைகளையும் மிகவும் கவர்ந்து விட்டது. அவற்றின் முழு நம்பிக்கையும் அது பெற்றுவிட்டதால் ஆந்தைகளின் இருப்பிடத்தில் முன்பகுதியில் மட்டும் இருந்து வந்த சஞ்சீவி இப்பொழுது அவற்றின் இருப்பிடம் முழுமைக்குமாக சுதந்திரமாக சென்று வந்தது. ஆந்தைகள் தூங்கும் பகல் நேரத்தில் சிரஞ்சீவி காக்கை இரை தேடச் செல்லும். அப்போது அது தனது மன்னன் மேகவர்ணனை சந்தித்து தனது திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து எடுத்து கூறி வந்தது. இரை தேடி திரும்புகையில் நன்கு காய்ந்த விறகு சுள்ளிகளை தூக்கி வந்து சேர்த்து கொண்டே இருந்தது. ஆந்தைகள் இதனை கண்டுகொள்ளவில்லை. ஏராளமான சுள்ளிகள் சேர்ந்து விட்டன. ஆயிற்று, திட்டத்தை நிறைவேற்ற நேரம் கணிந்து விட்டது. ஒரு பகலில் காக்கை சிரஞ்சீவி அதன் அரசனிடம் சென்றது. மன்னா, இதுதான் சரியான தருணம். ஒன்று விடாமல் அனைத்து ஆந்தைகளும் அங்கு உள்ளன. அவற்றிற்கு நல்ல தூக்கம், நல்ல உலர்ந்த சருகுகள் மற்றும் சுள்ளிகளை பரப்பி வைத்துள்ளேன். ஒரு கொல்லிக்குச்சியை எடுத்து வந்து அவற்றின் மீது போட வேண்டியதுதான். சுறுசுறுப்பான தனது தளபதி காக்கையை வரவழைத்தது. மன்னன் கூறியவாறு நன்கு எரிந்து கொண்டிருந்த ஒரு தடிமனான சுள்ளியை வாயில் கவ்வி கொண்டு வந்து சிரஞ்சீவி காக்கையின் ஆலோசனைப்படி ஆந்தைகள் இருப்பிடத்தில் குவிக்கப்பட்டிருந்த சுள்ளிகளின் மீது போட்டுவிட்டு பறந்து வந்து விட்டது. சுள்ளிகள் குப்பென்று பற்றி கொண்டன. ஒரு ஆந்தை கூட தப்பவில்லை. இவ்வாறாக தமது பரம எதிரிகளை வயதில் முதிர்ந்த அனுபவம் வாய்ந்த ஒரு காக்கை வகுத்த திட்டத்தால்
ஆந்தைகள் அழிந்தன. அவற்றின் துயரமும் ஒழிந்து. புகழ் கிடைக்க வேண்டுமானால் உடல் வருந்தி உழைக்க வேண்டும். நீதி நியாயம் எல்லாம் எல்லா காலத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை. காலத்திற்கேற்ப மனசாட்சியின்படியும் தர்மத்துக்குட்பட்டும் நடந்தால் வெற்றி நிச்சயம். மீண்டும் நாளை மற்றொரு கதையுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.